எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பப்ளிக் செக்டார் பேங்க் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நிறைய பேர் பிரைவேட் பேங்க்கும் அதே மாதிரி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரைவேட் பேங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு 17 முக்கியமான பேங்க்குகளை டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் மொத்தமாக 21 பிரைவேட் பேங்க் இருக்கு. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு 17. இந்த 21 பிரைவேட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36லேருந்து 38% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பேங்க்ஸ்லாம் எக்கச்சக்கமாக மார்க்கெட் ஷேர் இருக்கு. குட் எக்ஸாம்பிள் HDFC பேங்க். இந்தியாவிலே மிகப்பெரிய பேங்க் அதுதான். நான் எப்போதும் சொல்ற ஒரே விஷயம், பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜஸ்ட் பிரைஸ் கீழே வந்துருச்சு இல்ல பி ரேஷியோ பெக் ரேஷியோ மாதிரி ஒரு சில மெட்ரிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. காசா, NIM, GNPA, NPAன்னு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் ஒரு பேங்கோட ட்ரூ பொட்டென்ஷியல் என்ன இல்ல ட்ரூ ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால அது எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவா பார்க்க போறோம். அதே ஸ்டார் ரேட்டிங்கும் அதுக்கு பொருந்தும். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற வங்கிகள்லேயே மிகப்பெரிய வங்கி எதுன்னு கேட்டீங்கன்னா HDFC பேங்க். முக்கியமா HDFC பேங்க் இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலே நிஃப்டி 50லே டாப்ல இருக்கிறதும் இதுதான். ஸோ இதோட பிரைஸ் அதிகமாக முக்கியமா பிரைவேட் பேங்க்ஸ் அந்த அளவுக்கு இந்த ரீசன்ட் செல் ஆஃப்ல கீழே போகவே இல்லை. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரி பியை விட கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஜாஸ்தி இருக்கு. பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட காசு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, 48. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.47 சூப்பராக இருக்கு. அதே மாதிரி வாராக்கடன் பார்த்தீங்கன்னா GNPA, NNPA எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பிரைவேட் பேங்க்குக்கும் பப்ளிக் பேங்க்குக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். பப்ளிக் பேங்க் நிறைய வாராக்கடன் இருக்கும், அதுக்கப்புறம் அதை ரைட் ஆஃபும் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஆனால் பிரைவேட் பேங்க் அவ்வளோ ஈஸியாக கடன் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட இந்த வாராக்கடன் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். ஸோ எல்லா விதத்திலையும் பார்த்தாலும் ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற HDFC பேங்க் ஸ்டார் ரேட்டிங் 4ஓட நம்பர் 1. இந்த பிரைவேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியரா தெரியும், FII ஹோல்டிங் எக்கச்சக்கமா இருக்கும், இருந்தாலும் கீழே போக்கல. அது கவனிச்சிங்களா? FII ஹோல்டிங் ICICI பேங்க்குக்கு 46% இருக்கு. அதே மாதிரி HDFC பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 48-49% இருக்கு. அது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கிளியரா தெரியுது. ஸோ ஒரு பெரிய செல் ஆஃப் வந்தா இதெல்லாம் நிச்சயமா அடி வாங்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாம அவ்வளோ ஈஸியா இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஈஸியா அவங்க விட்டுட்டு போறதும் இல்லை, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா இது 2வது மிகப்பெரிய பேங்க் இந்தியாவில் பிரைவேட் பேங்க்ல. இதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு. பி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி தான், பெக் ரேஷியோ நல்லா இருக்கு, ரொம்ப கீழே விழல. காசாவும் ஓரளவுக்கு 40 கிட்டத்தட்ட இருக்கு. பட் HDFCயை கம்பேர் பண்ணா அது ரொம்ப கம்மி. NIM நல்லா இருக்கு, GNPA, NNPA எல்லாம் ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இந்த பெரிய பேங்க்ஸ், அதாவது முக்கியமா HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்தாலே முக்காவாசி மியூச்சுவல் ஃபண்ட் இதுல ஒரு பர்சன்டேஜ் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற 3வது மிகப்பெரிய பிரைவேட் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீழே விழவே இல்லை. இதோட காசா நல்லா இருக்கு, NIM சூப்பரா இருக்கு, GNPA, NNPA நல்லா இருக்கு. ஸோ கோட்டக் பேங்கோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ரொம்ப ஈஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அதனால நிறைய ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை. ஏன்னா இது கீழே விழவே இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. ஆனாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்டார் ரேட்டிங் 3. 4வது மிகப்பெரிய பேங்க் ஆக்சிஸ் பேங்க். இப்போதைக்கு இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு 18% கீழே விழுந்து 1100 ரேஞ்சில் இருக்கு. ஆனாலும் இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட காசா, NIM, GNPA, NNPA எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஸ்டார் ரேட்டிங் 4. அடுத்ததா IDBI பேங்க். இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28% கீழே விழுந்திருக்கு. இது
52 வீக் ஹைலேருந்து அதோட ஆல் டைம் ஹை வந்து 202. ஸோ அப்படி பார்த்தா இன்னும் ஜாஸ்தியே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோ அட்ராக்டிவாக இருக்குது, காசா நல்லா இருக்குது, அதே மாதிரி கேபிட்டல் அடிக்வேஷி ரேஷியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ஐஎம் ஜிஎன்பிஏ கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லலாம், ஆனால் நிகரமாக பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இது வந்து 3 to 4 ஸ்டார் சொல்லலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பை மார்க்கெட் சைஸ், அதனால வந்து பெஸ்ட் பேங்க்னு குழப்பிக்க வேணாம். எஸ் பேங்க் இந்த லிஸ்ட்ல அப்படி பார்த்தா வரவே கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் ஒரு 52,000 கோடிக்கு இருந்ததால. ஆனால் நம்ம இதோட கடன்களும் நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை. எல்லா பேங்க்குக்கும் வந்து அதிகமாக கடன் இருக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பேங்கிங் சிஸ்டமே ஒர்க் பண்ணுது. ஸோ எஸ் பேங்கை பார்த்தோம்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே புவராக இருக்குது. கிட்டத்தட்ட 41% ஆல் டைம் ஹை 52 வீக் ஹைலேருந்து நினைக்கிறேன், 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. இருந்தாலும் இதோட காசா என்ஐஎம் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போதைக்கு ஜிஎன்பிஏ என்என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளால ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியாத நிலைமை தான். ஏன்னா வந்து இதுக்கு எக்கச்சக்க கடன், நிறைய நியூஸ், பேட் நியூஸ், அப்புறம் வந்து பெக் ரேஷியோ நெகட்டிவா இருக்கு. அதனால ஸோ அடுத்ததா மிகப்பெரிய 7வது பெரிய பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இது ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அதாவது ஆர்பிட்ராஜ் சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதோட நிறைய என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருக்கிறதால இவங்க வந்து மிஸ்மேனேஜ் பண்ணதால கிட்டத்தட்ட 1,000 கோடி வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த பேங்க் சடன்னு கீழே விழுந்து கிட்டத்தட்ட 59% கீழே விழுந்து 650 ரூபாயில இருக்கு. என்னதான் பெக் ரேஷியோ பி ரேஷியோ எல்லாமே அட்ராக்டிவா தெரிஞ்சாலும் இந்த பேங்க் இப்போதைக்கு வந்து நம்ம ரேட்டிங்கும் கொடுக்க முடியாது. என்ன பிரச்சனைங்கிறது கிளாரிட்டி வேணும். அது வரைக்கும் இந்த பேங்க் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து இனிமே எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நல்லா மேலே வரத்துக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னால் எந்த ரேட்டிங்கும் கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் நான் இதை பத்தி தனியா ஒரு தனி வீடியோ கொண்டு வரலான் இருக்கேன். நம்ம நிச்சயமா இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஃபெடரல் பேங்க் 8வது பெரிய பேங்க் பை மார்க்கெட் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போதைக்கு ஆவரேஜ் அண்ட் எபவ் ஆவரேஜ் சொல்லலாம். இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதோட காசா வந்து எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா தோணல. ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா 48, 49 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது இந்த பேங்க் மிட் சைஸா இருந்தாலும் அதோட காசா வெறும் 31%. அதனால 2 ஸ்டார் ரேட்டிங். அடுத்ததா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பேங்க்னு சொல்லலாம். ஆனா அதோட பி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 36% மேலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் இன்னமும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகல, ஸ்டேபிள் ஆகல. இதோட காசா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, 53%. இது வந்து எதை காட்டுதுன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதிகமா அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறது காமிக்குது. என்ஐஎம் உண்மையிலே சூப்பரா இருக்கு, 6.36 வந்து ரொம்ப ஹை. ஜிஎன்பிஏ ரொம்ப கொஞ்சம் மாடரேட் தான் சொல்லலாம், 2.04. என்என்பிஏவும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்ற பிரைவேட் பேங்க் கம்பேர் பண்ணா. புக் வேல்யூ கிட்டத்தட்ட கரண்ட் பிரைஸ்க்கு க்ளோஸா வந்துட்டு இருக்கு. மற்றபடி எஃப்ஐ ஹோல்டிங்கும் இதுல இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். இந்த பேங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, அதாவது எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாம சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. முக்கியமா வந்து ஒரு 25,000 மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிட்டா. ஸோ அதனால வந்து நிறைய மிடில் கிளாஸ் வந்து இந்த பேங்க்ல வந்து நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்றதால தான் வந்து இந்த காசா ரேஷியோ எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேங்க்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார் ரேட்டிங் 3. பந்தன் பேங்க் இன்னொரு ஸ்மால் டு மிட் சைஸ் பேங்க்னு சொல்லலாம். இதோட பி ரேஷியோ அட்ராக்டிவா இருக்கு, ஆனா பெக் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வந்து இதோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம். ஸோ இந்த டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை கொஞ்சம் வந்து மாற்றி நம்ம இது பண்ணணும். ஆல் டைம் ஹை கிடையாது, 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. மற்றபடி இதோட புக் வேல்யூ நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் சேம். என்ஐஎம் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஆனால் காசா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஜிஎன்பிஏவும் ஜாஸ்தியாக இருக்கு, என்என்பிஏ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜஸ்னாலும் ஸ்டார் ரேட்டிங் 3, ஏன்னா காசா ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சில பேங்க்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமான பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ். பட் இந்த பேங்கோட பிரச்சனை என்னன்னா காசா. ஏன்னா வந்து வெறும் 30% தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
என்னதான் வந்து பி ரேஷியோ பெக் ரேஷியோலாம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாலும் ரீசெண்டா நல்லா கீழே விழுந்து ஒரு 15% கீழே விழுந்திருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. ஸோ மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் டீசெண்டாக இருந்தாலும் இவங்க ஃபோக்கஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டேட், அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு பின்னாடி வந்து சவுத்தில் ஓரளவுக்கு இருக்குது. மற்றபடி நார்த்துலலாம் வந்து அதிக பிரான்ச்சும் கிடையாது, ஏடிஎம்மும் கிடையாது. ஸோ இவங்க எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங். என்ன ரீசன்னா காசா. கும்பகோணத்தை ஹெட் ஆஃபீஸாக வச்சுட்டு இருக்கிற சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 12வது மிகப்பெரிய பேங்க்னு சொல்லலாம். ஆனால் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 12,000 கோடிக்கும் கீழே தான். என்ன ரீசன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், காசா 31% தான். பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாடுக்கு வெளியில் ரொம்ப கம்மி தான், அதனால தான் ரீசன். இருந்தாலும் இதோட ப்ரைஸ் அப்புறம் பெக் ரேஷியோ கவனிச்சிங்கன்னா ப்ரைஸ் பி ரேஷியோ பரவாயில்ல, ஆனால் பெக் ரேஷியோ வந்து இப்போதைக்கு வந்து என்ட்ரி லெவலாக காமிக்க மாட்டேங்குது, ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு 16-17% கீழே விழுந்திருந்தாலும் இதோட முக்கியமான கவலை தர்ற விஷயம் வந்து ஜிஎன்பிஏ, அதாவது மொத்த வாராக்கடன் 4 காமிக்குது. இதற்கு நம்ம பார்த்த ஒரு சில பேங்குகள்லே வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து மாறுனாலே வந்து இந்த பேங்கோட டோட்டல் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். அடுத்ததா ஆர்பிஎல் பேங்க். இதுவும் வந்து ஒரு சின்ன பேங்க். இப்போதைக்கு வந்து ஒரு 36% ரீசன்ட் 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. இதோட காசாவும் ரொம்ப கம்மி தான், 34%. ஜிஎன்பிஏ ஜாஸ்தி தான், என்என்பிஏ கூட ஜாஸ்தி தான். ஸோ மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் பி ரேஷியோ பெக் ரேஷியோ வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்லணும், முக்கியமாக பெக் ரேஷியோ. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா முக்கியமாக காசா ஜிஎன்பிஏ பேஸ் பண்ணி பார்த்தா 2 to 3 ஸ்டார் ரேட்டிங் தான். மற்றபடி இது வந்து இன்னும் நிறைய வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல பேங்க். கிட்டத்தட்ட 4% இருக்கிற ஜிஎன்பிஏ தான் வந்து ஜேஎன்கே பேங்க்குக்கு உள்ள பெரிய தலைவலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட காசா நல்லா இருக்குது, என்ஐஎம் கூட ஓகே. மற்றபடி இதோட பெக் ரேஷியோ பி ரேஷியோலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் கூட ஆவரேஜாக இருக்குது. இவங்க வந்து இந்த வாராக்கடன் செக் பண்ணி ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாலே திஸ் வில் பிகம் அ வெரி நைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஒரு 37% கீழே விழுந்திருந்தாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஸ்மால் சைஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் கேட்டகரியில் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கீழே விழுந்திருக்கு. பி ரேஷியோ பெக் ரேஷியோ அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் காசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 25% தான். ஆனால் வந்து இது ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ண பேங்க் ப்ளஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலுமே, என்ஐஎம் நல்லா இருந்தாலுமே இதோட ஜிஎன்பிஓ பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்ததுலேயே ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். 5.10ங்கிறது ரொம்ப அதிகமான ஜிஎன்பிஏ. அதே மாதிரி என்என்பிஏ நிகர வாராக்கடனும் வந்து அதோட என்பிஏ பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா 1.4, இதுவுமே ஜாஸ்தி. இருந்தாலும் இதோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஆர்ஓசி ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இபிஎஸ் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸோட பார்த்தா நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த ஜிஎன்பிஏ வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஒரு சில ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய வாங்குன்னு சொல்லி வாங்கப்பட்ட ஒரு பேங்க் கர்நாடகா பேங்க். பட் இப்போதைக்கு வந்து நல்லா ஒரு 30% கீழே விழுந்திருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ பெக் ரேஷியோ அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் காசா ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ஐஎம்மும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும். இதுவும் சேம் ப்ராப்ளம், இந்த ரீஜனல் பேஸ் இருக்கிறதால கர்நாடகா தாண்டி நிறைய பிரான்ச்சஸோ ஏடிஎம்ஸோ ஜாஸ்தி இருக்காது. அதனால வந்து நிறைய பேருக்கு தெரியாது வேற ஸ்டேட்ல. நமக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சியூபி, கேவிபிக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் இதுக்கும் இருக்கு. இதோட ஜிஎன்பிஏ ரொம்ப அதிகம் சொல்லுவேன் இந்த சைஸ் பேங்க்குக்கு. என்என்பிஏ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, 1.55ங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா 2 to 3 ஸ்டார் தான். பட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 27% கீழே விழுந்திருக்கு. சேம் ப்ராப்ளம், கேரளாவிலே அதிகமாக இருக்கிற இந்த பேங்க் மற்ற ஏரியாவில் ரொம்ப கம்மி பிரான்ச்சஸ், ஏடிஎம். ஆனாலும் தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காசா பார்த்தீங்கன்னா அதனால தான் 32%, என்ஐஎம் ரொம்ப கம்மி. இதோட ஜிஎன்பிஏ தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து இது 2 ஸ்டார் தான். 3 ஸ்டார் வரைக்கும் கூட போடலாம். ஆனால் வந்து ஜிஎன்பிஏ ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஸ்மால் பேங்க்குக்கு இந்த அளவுக்கு வந்து வாராக்கடன் இருந்தால் அதுதான் பிரச்சனையாக முடியும். ஸோ அதனால தான் வந்து இதால் வந்து ஓரளவுக்கு மேலேயும் போக முடியாமல் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பேங்க்கும்
பப்ளிக் பேங்க் மாதிரியே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மூளை முடுக்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு சில பேங்க்ஸ் தான் வந்து நிறைய கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு அதிகமாக ஈஸியாக கடன் எங்கேன்னு கிடைக்குதுன்னா ப்ரைவேட் பேங்க்லேயும் தான். ஸோ நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்கணும்னா முக்கியமாக வாராக்கடன் பற்றி தெரியணும், அசட் குவாலிட்டினா என்னன்னு தெரியணும். அப்புறம் முக்கியமாக எந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்ஸ் காசான்னு சொல்கிறாங்க இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதோட வளர்ச்சி விகிதம் ஜாஸ்தி இருக்கத்தான் அவங்களுக்கு வட்டி வருமானம் நிறைய வரும். அதெல்லாம் பார்க்காம ரொம்ப ஈஸியாக ப்ரைஸ் கீழே விழுந்திருக்குன்னு நம்ம வாங்கினோம்னா மாட்டிப்போம். ஸோ இப்போ வந்து அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா ஒரு சில பேங்க்ஸ் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதில் HDFC பேங்க், அதுக்கப்புறம் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ICICI பேங்க், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லீடர்ஸாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில சின்ன பேங்க், IDFC பேங்க், ஃபெடரல் பேங்க், பந்தன் பேங்க்லாம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அவங்களோட க்ரோத் பொட்டென்ஷியல். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிரைவேட் பேங்க் பற்றிய நம்ம இந்த அலசல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்க, எதனால் வாங்குனீங்க, எந்த பேங்க் உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து ப்ராமிசிங்காக தோணுது, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு படிக்கிறதுக்கு நிச்சயமாக ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.